கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஜான் பனியன் அவர்கள் எழுதின மோட்ச பயண புத்தகத்தில் இன்றைக்கு நாம் காணப்போகும் தலைப்பு பகுதி 74, தாழ்மையின் பள்ளத்தாக்கு. எந்த ஆபத்துமின்றி அவர்கள் தாழ்மையின் பள்ளத்தாக்கை அடைந்து விட்டார்கள். பக்தி கிறிஸ்டினாலை பார்த்து சொன்னார், உனது கணவன் கிறிஸ்தியான் இந்த இடத்தில்தான் அப்பொலியோன் என்னும் அரக்கனோடு போரிட்டார். ஆனாலும் நீ பயப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு துணையாகவும் வழிகாட்டியாகவும் துணிவு இருப்பதால் நீங்கள் பத்திரமாக செல்வீர்கள். முன் யோசனையும் பக்தியும் அவர்களை வழிகாட்டியின் பொறுப்பில் ஒப்படைத்துவிட்டு திரும்பி சென்று விட்டார்கள். துணிவு அவர்களிடம், இந்த பள்ளத்தாக்கை பார்த்து நாம் பயப்பட வேண்டாம். எந்த ஒரு இடமும் தன்னில்தானே தீமையானது அல்ல. நமது கிரியைகளின் விளைவாகவே ஆபத்துகளை சந்திக்க நேரிடுகிறது. கிறிஸ்தியான் மலைச்சரிவில் சறுக்கியதின் விளைவாகத்தான் போரை எதிர்கொள்ள வேண்டியதாயிற்று. நாம் கவனமாக இந்த வழியில் செல்வோம். அப்படி சென்றால் கிறிஸ்தியானின் ஆபத்துக்கான காரணத்தை கூட நாம் கண்டறிய முடியும் என்றார். அப்பொழுது யாக்கோபு தன் தாயை அழைத்து, அம்மா, அதோ பாருங்கள், அங்கே ஒரு தூண் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதில் ஏதோ எழுதப்பட்டும் இருக்கிறது. நாம் அருகே சென்று அதை பார்ப்போம் என்றான். அவர்கள் அருகே சென்று அதை வாசித்தார்கள். இந்த இடத்தில் கிறிஸ்தியான் சந்தித்த சறுக்கல்களும் போர்களும் பின்னால் வருகிறவர்களுக்கு எச்சரிப்பாக அமையட்டும் என்று அதில் எழுதப்பட்டிருந்தது. இந்த மலையில் ஏறுவதை விட இறங்குவதுதான் கடினமானது. பல பயணிகள் சந்தித்த ஆபத்துகளைத்தான் கிறிஸ்தியானும் எதிர்கொண்டிருக்கிறான். ஆனாலும் அவன் தனது எதிரியை வென்று இப்போது இளைப்பாறிக் கொண்டிருக்கிறான். அவனைப் போலவே நாமும் சோதிக்கப்படும் போது வெற்றி பெற நமது ஆண்டவர் உதவி செய்வார் என்றார் துணிவு. மேலும் தொடர்ந்து, தாழ்மையின் பள்ளத்தாக்கு என்னும் இந்த இடம் மிகவும் செழிப்பானது. புல்வெளியையும் அழகிய மலர்களையும் பாருங்கள். தாழ்மையுள்ள அநேகர் இந்த இடத்தில் தங்களுக்கென்று நிலத்தை பெற்றிருக்கிறார்கள் என்றார். தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். யாக்கோபு 4:6. அவர்கள் தொடர்ந்து நடந்து செல்லும் போது தன் தந்தையின் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த ஒரு சிறுவனை கண்டார்கள். அவன் எளிய உடைகளை அணிந்திருந்தாலும் மலர்ந்த முகத்தோடு இருந்தான். தனிமையில் அமர்ந்தபடி ஒரு அழகிய பாடலை பாடிக்கொண்டிருந்தான். அவன் பாடுகின்ற பாடலை கவனிக்கும்படி துணிவு பயணியை கேட்டுக்கொண்டார். அவர்களும் நின்று கவனித்து கேட்டனர். தாழ்மையாயிருப்பவர்கள் விழுவோம் என்னும் பயமில்லை. தாழ்மையாயிருப்போருக்கு தானென்ற பெருமை இல்லை. தாழ்மையாயிருப்பவருக்கு தெய்வமே துணை நிற்பார். போதுமென்ற மனதிற்கு வேண்டியவை அவர் தருவார். இங்கு கொஞ்சமாயினும் அங்கு அதிகம் பெறுவோம். காலம் காலமாக கிடைக்குமே கடவுள் தரும் ஆசீர்வாதம். அவனது பாடலை கேட்டீர்களா? உயர்ந்த ஆடைகளை அணிந்திருப்போரை விட அவன் அதிக மகிழ்ச்சியாயிருக்கிறான். அவன் உள்ளத்தில் உன்னத திருப்தியும் சமாதானமும் இருக்கிறதென்று என்னால் உறுதியாக கூற முடியும் என்றார் துணிவு. வாழ்க்கையில் பரபரப்பையும் சத்தத்தையும் விட்டு விலகி ஒருவர் இங்கே அமைதியாக இருக்க முடியும். இந்த இடத்தை நமது ஆண்டவர் தமது நாட்டு புறவீடாக வைத்திருந்தார். இந்த தாழ்மையின் இடத்தை விரும்பி வருபவர்களை பயணத்தின் பாதையில் பராமரித்து ஊக்கப்படுத்த மானியமாக ஒரு நிதியையும் அவர் ஏற்பாடு செய்துள்ளார். அழுகையின் பள்ளத்தாக்காக காணப்படும் இந்த வழியை செல்பவர்கள் இதை தங்களுக்கு தேவையான நீரூற்றாக ஆக்கிக் கொள்கிறார்கள் என்றார் துணிவு. இப்படி பேசியபடியே நடந்து சென்ற அவர்கள் முன்னர் கிறிஸ்தியான் அப்பொலியனோடு போரிட்ட இடத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். துணிவு கிறிஸ்தினானிடம் சொன்னார், மோட்ச பயணத்தை விரும்பி மேற்கொள்வோரை தவிர வேறு எவரும் இந்த பாதையில் நடக்க மாட்டார்கள். அதோ பார், அந்த கற்களின் மீது படிந்திருக்கும் கிறிஸ்தியானின் இரத்தத்தை. அவர் கட்டி புரண்டு சண்டை போட்டதில் கற்கள் கூட உடைந்து சிதறி கிடப்பதை பார். மேலும் துணிவு அவர்களிடம், தோற்றுப்போன அப்பொலியோன் பக்கத்தில் உள்ள மரண இருளின் பள்ளத்தாக்குக்கு சென்று விட்டான். இன்னும் சிறிது நேரத்தில் அந்த இடத்தையும் நாம் கடந்து செல்ல வேண்டும். அதோ தெரிகிறதல்லவா, அந்த தூணில் கிறிஸ்தியான் பெற்ற வெற்றியை பற்றி எழுதப்பட்டிருப்பதை பார்த்தீர்களா? இங்கு வருவோர் அனைவரும் என்றென்றும் இதை தெரிந்து கொள்வதற்காகவே இது எழுதப்பட்டிருக்கிறது என்றார். அவர்கள் அந்த கல் தூணின் அருகே சென்று அதில் எழுதப்பட்டிருந்த வாசகத்தை வாசித்தார்கள். யார் உண்மை வீரன் என கண்டறிய நடந்த போரில் எதிரியை புரட்டி வெற்றி பெற்றவன் கிறிஸ்தியானே. உலகத்து மக்களே இதனை அறிவீரே என்று அந்த கல்வெட்டில் எழுதியிருந்தது. சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். ஏசாயா 66:2 சொல்கிறது. பயணிகள் இந்த இடத்தை கடந்து மரண இருளின் பள்ளத்தாக்கு என்னும் இடத்தின் நீண்ட பகுதிக்கு வந்து சேர்ந்தார்கள். அது மிகவும் பயங்கரமான இடமாக இருந்தது. இன்னும் மோட்ச பயணத்தில் எங்களோடு கூட இணைந்திருங்கள், எங்களோடு கூட பயணிங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.